ஹாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னா 2026 பிறக்க போகுது. அதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மளிகை பொருட்களோட செலவை எப்படி குறைக்கலாம், அதில் கொஞ்சம் எப்படி கவனம் செலுத்தலாம் அப்படின்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை பொருட்கள் வாங்கும்போது, நம்ம சமைக்கும்போது திடீர்னு கடுகு இல்ல, எண்ணெய் இல்ல, மிளகாய் இல்லைன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்குவோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரூ. 2 ரூ. 3 நம்மளுக்கு விலை கூட தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வாரத்தில் ஒரு முறை நம்ம கிச்சனில் போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஒரு பேப்பர் எடுத்து அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படி நோட் பண்ணிவிட்டு பெரிய கடைக்கு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரூ. 1 ரூ. 2 எல்லாம் குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம போயிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் ஆனது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில இது இருக்கும். அதை நம்ம வந்து கவனமாக பார்த்து வாங்கணும். நம்ம வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நம்ம போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ ஒரு செகண்டு தான். ஒவ்வொரு பொருள் எடுக்கும் போதும் நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருளை வாங்கி வச்சோம்னா நாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு வீணாக போயிடும். அதை நம்ம திரும்பவும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா பில் வந்துட்டு அவசரமாக போடுவாங்க. ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் பில் வந்துட்டு போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்துட்டு நம்மளுக்கு பில்லை டபுளாக போட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் போட்டுருவாங்க. ஸோ நம்ம பில் வாங்கிட்டு நம்ம வாங்கின பொருளுக்கு இந்த பொருள் தான் கரெக்டாக இருக்கா, இதுக்கான விலை தானா அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணிட்டு வரலாம். அது தப்பு இல்லை. இதன் மூலமாகவும் நமக்கான தொகையை நம்ம சேமிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு பில் போட்டோம்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம வாங்கணும்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருள்லாம் நம்ம கவனமாக இருக்கலாம். நாம் வந்து நமக்கு சொல்லியும் கொடுக்கலாம் பக்கத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னங்க ரூ. 1 ரூ. 2 தானே, ரூ. 3 தானே, எச்சா போயிட்டு போகுது அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். அதில் தான் மேட்டரே இருக்குது. நம்ம ரூ. 1 ரூ. 2 சேமிக்கிறதுலேயும் மாதம் வருஷம் நீங்கள் போட்டு பாருங்கள் எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்ட்டு. நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் இந்த மாதிரி பழகும்போது நம்மளுக்கே மைண்டு வந்துட்டு பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மளிகை பொருளை மட்டும்தான் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா காய், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு வாங்கி ஸ்டாக் வைக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு நம்ம ரேட் பார்க்கக்கூடாது. அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான காய், ஃப்ரெஷ்ஷான கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் காலையில் மார்னிங் வாங்கினாலே போதுமான. அது எப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் போடுவாங்க. ஸோ அப்பப்போ வர்ற காயை அப்பப்போ நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பார்த்திங்கன்னா வாடினது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் அது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரூ. 2 ரூ. 3 போனால் தப்பில்லை. எந்த விஷயத்தில் நம்ம பண்ணணும், எந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பண்ணலாம். பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 2026 நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லது நடக்கணுன்ட்டு. கண்டிப்பாக நல்லது நடக்கணும். சேவிங்ஸ்க்கான ஒரு வழி தான் இதில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம வந்து பார்த்து பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம சேவிங் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். 2026 நல்லதே நடக்கும்.